அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னடா பூண்டை காமிக்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? பூண்டு தோல் அது மாதிரிலாம் எதுக்கு காமிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, சமையல் டிப்ஸ் சொல்லலாம் தாங்க. வெறும் சமையலாக போட்டு போர் அடிக்குதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. சமையலில் நிறைய டிப்ஸ் இருக்குது, கிச்சனில் நிறைய டிப்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுமாரி நிறைய டிப்ஸ்லாம் நான் போட போகிறேன். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்கிறது தாங்க, லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். சரிங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு எவ்வளோ விற்கிது? 1 கிலோ 160 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கிது. அந்த ஒரு பூண்டு முழு பூண்டாக இப்படி எடுத்து வச்சா என்ன தெரியுமா ஆகும்? அது கொஞ்ச நாளே சொத்தை ஆகிடுங்க. இப்படி ஒரு முழு பூண்டு வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி நிறைய மக்கள் வாங்குறாங்க. உண்மையே அது இல்லைங்க. இந்த ஒரு முழு பூண்டு வச்சோன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சொத்தை அரைக்க ஆரம்பிச்சிடும். சொத்தை வர ஆரம்பிச்சிட்டுனா என்ன ஆகும்னா, அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பூண்டே வீணாக போயிடும். இது ஒரு பூச்சி மாதிரி இப்படி இருக்குது பாருங்கள். இந்த முழு பூண்டு வாங்கி என்னடா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இந்த பூண்டு இப்படி வீணாக போகுதுன்னு சொல்கிறதுக்கு சரியாக வைக்கணும்னா, இந்த பூண்டை ஃபுல்லாக உரிச்சிருங்க. அதாவது பல்லாக வைக்கணும். பல்லை தட்டி கையில் கொடுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பல்லாக உரித்து வச்சிடணும். இது மாதிரி உரித்து வச்சுட்டா நீங்கள் 1 மாதம் ஆனாலும் பூண்டு கெட்டாதுங்க, அப்படியே நல்லா இருக்கும். இந்த பூண்டை வச்சு என்ன பண்ணலாம்? என்னடா இந்த தோலை உரிக்கிறதெல்லாம் ஒரு வேலையாக பார்க்காதீங்க. இந்த பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டை தனியாக உரிச்சிட்டு இந்த பூண்டு தோலெல்லாம் வச்சு ஒரு மருத்துவ குணம் உள்ள செய்தி பண்ணலாங்க. பூண்டு இருந்தாலே பார்த்திங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பூண்டு தோலை வச்சியும் நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது அம்மா இந்த வீணாக போன பூண்டை எப்படி காமிக்கிறாங்க? வெள்ளை தோல் மாதிரி இருக்கும், உள்ள பூண்டு மஞ்சளாக இருக்கும். இது மாதிரி வீணாக போயிடுங்க. சரிங்க, பூண்டு தோலை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்களா? பூண்டு தோல் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பூண்டை உரிக்கும் போது அந்த தோலை தூக்கி ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. அந்த கவரில் உள்ள பூண்டு தோலை வீட்டில் சாம்பிராணி போடுவோமா? சாம்பிராணி போடும்போது அந்த நெருப்பில் கொஞ்சோண்டு போட்டு அந்த ஸ்மெல்லு வீட்டில் இருந்துச்சுன்னா சாம்பிராணியோட சேர்த்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வலி, அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம் பிடிச்சா உடனே சரியாயிடும். மூக்கடைப்பு எல்லாமே சரியாயிடுமாங்க. அதாவது நீங்கள் மூஞ்சை போய் மூக்குக்கிட்ட இழுக்குன்னு அவசியம் இல்லை. இந்த பையன் இழுக்கிற மாதிரி வீட்டில் அந்த ஸ்மெல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி குழந்தை பற்றவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது தான் இது. வயசானவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்மெல் நல்லது. சரிங்க, அடுத்த டிப்ஸுக்கு போகலாமா? நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லிங்க. கொத்தமல்லியை நார்மலாக வாங்கி வச்சா ஒரு நாள்லேயே அழுகி போயிடும். இப்போ உள்ள கொத்தமல்லிலாம் அதுவும் தண்ணி பட்டால் சீக்கிரம் அழுகிடும். இப்போ நீங்கள் தெரியாமல் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா, இல்லை வாங்கினதே கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா, இதுமாரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துங்க. அந்த டப்பாவில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுங்க. டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு நீங்கள் கொத்தமல்லியை வெட்டிடணும். அதாவது முழுசாக வைக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா துண்டாக வெட்டிட்டு காம்போடையும் சேர்த்து அதில் நல்லா படர்ந்து போட்டுருங்க. படர்ந்து போட்டுட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ என்ன ஆகுனா, அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். இது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது சொல்ல மாட்டேன், 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதுவே டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ரொம்ப முக்கியமானது, நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாழை இலைங்க. பச்சை வாழை இலையை எடுத்து இது மாதிரி கொஞ்சம் வெட்டி, பச்சையோ இல்லை காஞ்சோன்னு சொல்லுவாங்க, ஆனால் பச்சை வாழை இலையை எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக கீழையும் மேலேயும் போட்டு மூடி வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது கேரண்டி கொடுக்குறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் புதினாவும் செய்யலாம். இந்த புதினாவை நல்லா இலையெல்லாம் தலையெல்லாம் அரைஞ்சிட்டு அந்த இலை தலையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வாழை இலையிலையும் சேர்த்து வச்சிடலாம். அதை வச்சு காமிக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு டப்பாவில் மூடி வச்சிட்டோமா, அதனால் ஒரு குண்டானில் போட்டு, வீட்டில் ஒரு டப்பா இல்லைனா கூட இது மாதிரி ஒரு டபரா இல்லை ஒரு குண்டானில் வச்சு டிஷ்யூ பேப்பரை வைக்கலாம். இல்லைனா வாழையில வச்சுட்டு மேலே இதுமாரி புதினா எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு நாள் கூட வச்சுக்க முடியாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இது மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இந்த சேனலில் போட போகிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் எல்லாமே ஒன்று தான். கீழே சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்திட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் குக்கர் வைக்கும்போது, பருப்பு வைக்கும்போது, இல்லை சோறு வைக்கும்போது, சில நேரம் பொங்கல் வைக்கும்போது விசில் வருது சவுண்டு வர இல்லாமல் தண்ணி சைடில் லீக் ஆகுங்க. இது என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. குழம்பு வைக்கும் போதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் டிப் என்னென்னா, உள்ளே ஒரு டபரா போட்டு வைங்க. இது சரியாயிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் நாங்களும் இதை நம்பலை, ஆனால் ஒரு சின்ன டபராவை போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு தண்ணி லீக்கே ஆகலைங்க. அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க.